எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு யார் இந்த கடவுள், அதை பற்றி தான் பேச போகிறேன். பார்த்துருவோம். பொதுவாக கடவுள்னா நீங்கள் நம்ம பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, நான் இல்லை நீங்கள் நினச்சிங்க, ஏன்னா விட்ருங்க. ஒரு உருவம் தான் கடவுள்னு நினச்சினுக்கிறோம். ஏதோ ஒரு உருவம் ஒன்று இருக்குது, அது அந்த உலகத்தெல்லாம் படைச்சி வச்சுருக்குது, அந்த உருவம் தான் ஒட்டு மொத்தத்தையும் ஆட்டி வைக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சினுக்கிறீங்க. ஆனால் உண்மையாக அப்படி கிடையாது. உருவம் இருக்குது, ஆனால் அந்த உருவம் உன்ன மாதிரியே உனக்குள்ள நீயா இருக்கு, அதாவது நான் என்ற உணர்வாக இருக்கு. அதுதான் உண்மையிலேயே கடவுளோட பிரதிநிதி. உண்மையிலேயே கடவுள் எப்படி இருக்குதுன்னா சூன்யமாக இருக்கு, கார் இருள் சூன்யம். அதுதான் உண்மை. இறுதிக்கட்ட சூன்யம் எப்படி இருக்குன்னா காகம் கலரில் இருக்கும், சாம்பல் நிறமும் கருப்பு நிறமும் கலந்த ஒரு இடம்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அலைவரிசையாக இயக்குது. அப்போது சொல்லி வச்சுட்டு போன மகான்கள் வார்த்தைகள்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது கடவுள் நம்பினீங்கன்னா அது பொய். அவங்க சொன்னதெல்லாம் ஆத்மா வச்சது தான் சொல்லியிருக்கிறாங்க, தவிர கடவுளை சொல்லலை. உன் ஆத்மா பிரகாசமாக இருக்குது, சிறு துளி வெளிச்சமாக ஸ்பார்க் மாதிரி உன் ஆத்மா தான் இயங்குது, அலைவரிசையாக இயங்குது. ஆனால் உண்மையிலேயே கடவுள் எப்படி இருக்குன்னா வெட்ட வெளியாக இருக்குது, உருவம் இல்லாமல் இருக்குது. இதுதான் சத்தியம். நீ நம்புனா நம்பு, நீ நம்பலாம் போ. உனக்கு பட்டெல்லாம் போட்டுக்கணும் சொன்னால் தான் நீ நம்புவனா, உன் தலையெழுத்து யாராலும் மாற்ற முடியாது, நீ அடிமையாக தான் போவ. அப்போது கடவுள் வெட்ட வெளியாக சூன்யமாக உருவம் இல்லாமல் இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து வச்சிருக்கு. அந்த உருவத்துக்கு பேர் தான் மனம். மனம் ஒரு கற்பனை உருவானதான் உனக்கு ஒரு உருவமே உனக்கு வந்திருக்கு. அப்போது நீ எதை நிலைநிறுத்தணும்னா, நீ உண்மையான கடவுளை தேடணும்னா உனக்குள்ளே போய் உன்னோட ஆரம்பமான இடத்த நீ பார்க்கணும். அப்போ உன்னோட ஆரம்பமான இடம் எதுனா, ஒரு செடி மரத்துலேருந்து ஒரு செடியிலேருந்து ஒரு ஒரு பூவோ இல்லை மரத்துலேருந்து ஒரு பழமோ முதல் பூக்கும் போது அதுலேருந்து ஒரு மொட்டு ஒன்று வரும். அந்த மொட்டு தான் அதோட தலை உச்சி. அது மாதிரி தான் உனக்குள்ளே உன் தலை உச்சியில் போய் தான் நீ பார்க்கணும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு மரம் இருக்குது. எப்படி இந்த வெளியே நம்ம பார்க்குறோமோ அதேமாரி தான் இன்விசிபிளாகவும் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ உனக்குள்ளே ஒரு இன்விசிபிள் பாடி எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு பழங்கள் தொங்குற மாதிரி நீ ஒரு மரக்கிளையில் ஒரு மொட்டிலேருந்து நீ தொங்குற ஒரு உருவம். இதுதான் முன்னொரு நம்ம புராண கதைகளில் விருச்சக மரம் சொல்லியிருப்பாங்க. இதுதான் சீக்ரெட். இப்போ நான் விளக்கோலி வீடியோ கூட போட்டிருப்பேன், அதில் கூட விளக்கோட தத்துவத்தை படி போட்டிருப்பேன். அப்போது நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே பொய் இல்லை, உண்மை. அப்போது நீ கடவுளை ஒரு உருவமாக பார்த்து வணங்கினா நீ தோற்றுருவ. உருவமே இல்லாமல் எதுதான் உண்மையாக இயக்குதுன்னு நீ உனக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாக அந்த கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது அதுக்கு உண்டான பயிற்சியை நீ செய்யணும். நீ சாமியான காலில் நீ முட்டால தான் போவேன்னா அது உன்னை யாராலும் மாற்றிக்க முடியாது, யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்போது உண்மையான கடவுள் எப்படி இருக்குன்னா சூன்யமாக இருக்குது. சூன்யத்தில் ஒரு கற்பனை உருவாகி ஒரு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதுலேருந்து தான் அந்த உருவம் இந்த படைப்பு எல்லாமே வந்தது. அப்போது கடவுளுக்கு முன்னாடி எதுவாக இருந்ததுன்னா சவுண்டு, நீ ஒரு அலைவரிசை. இப்போது நம்மளோட மனம் எல்லாம் புத்தி கித்தி எல்லாமே ஒரு அலைவரிசை கோரில் தான் இயங்குது. நீ நினச்சிக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற பல உலகங்கள் இருக்குதுன்னு நீ நினச்சிருக்கிற பல உலகங்களில் பல உருவங்கள் இருக்குது. அந்த உருவம் தான் உன்னோட கற்பனையாக இருக்குது. நீ உன்னோட உருவத்தை வழிபடாத வரைக்கும் உனக்கு முக்தி மோட்சம் எதுவுமே கிடையாது. இது பேர் தான் உருவ வழிபாடு. உருவ வழிபாடுனா தான் உருவத்தை தானே வணங்கணும். நாம் ஒரு உருவத்தை உருவாக்கி வணங்கக்கூடாது, உன் உருவத்தை நீயே வணங்கணும். அப்போது உன்னோட அலைவரிசையை உன்னால் நீ பார்க்க முடியும். நன்றி.
வணக்கம். மீதி அடுத்த கருத்தை சந்திக்கிறேன். வாழ்க வையகம்.